சார் எம்எஸ்எம்இ சம்பந்தமா அதாவது பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வேணும்னு சொல்லி ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. 7 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5-6 கம்பெனி கார்பரேட் கம்பெனிக்கார மட்டும் தீர்மானிக்கிற ரா மெட்டீரியல் ரேட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற போது மானிட்டரிங் கமிட்டி வேணும்னு எம்எஸ்எம்இ கேட்குற போது ஏன் கடந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல, இந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல? ஆனால் ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருப்பது நியாயமான எதிர்பார்ப்பு தான். எல்லோருக்குமே எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நியாயமான எதிர்பார்ப்பு தான். இப்போ ஒரு பக்கம் நம்முடைய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது சப்ளை செயினை நம்ம டைவர்சிஃபை பண்றோம், எல்லா பக்கம் எடுத்துட்டு போறோம். அதுவும் குறிப்பாக சகோதரருக்கு தெரியும், 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அது எம்எஸ்எம்இ இருந்தது, அது வாங்க போறாங்க. அதனால எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கலி அதிக எம்எஸ்எம்இ இருக்கிறாங்க. இன்னைக்கும் 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன், மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு 2,000 கோடி ரூபாய் ஏற்கனவே சொன்னதுதான். அதனால இன்னைக்கு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி, அதுக்கு ஒரு பக்கம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ இருக்கு, அவங்க கொலூட் ஆகிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. இன்னைக்கு எல்லா நாட்டிலையுமே காலகட்டத்தில் டாடா ஒரு காலத்தில், பிர்லா ஒரு காலத்தில், ரிலையன்ஸ் ஒரு காலத்தில், அதானி ஒரு காலத்தில், எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பது வாடிக்கை தான். ஆனா இன்னைக்கு அதையும் தாண்டி சிறு குறு நிறுவனங்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நோக்கம். இந்த 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, அவர்களுக்கு தேவையான கடனை கொடுப்பது எல்லாமே சிறு குறு நிறுவனங்கள் வேகமாக வளரணும், அவங்க இடத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்வது அநியாயமான கோரிக்கை என்று சொல்லல, அதற்கான காலரும் சூழமும் வரும் பொழுது, ஏன்னா நீங்க இன்னைக்கு சிறு குறு நிறுவனத்திற்கு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி கொண்டு வரும் பொழுது அது பல விஷயத்தை பாதிக்கும். ஒரு பக்கம் நம்ம ஜிஎஸ்டி வச்சிருக்கோம், பல விஷயங்களை பாதிக்கும். இன்னொரு பக்கம் நிதி பகிர்மானம் இருக்கு, இன்னொரு பக்கம் பினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை இந்த ஆண்டு நாம ஏற்றிருக்கோம். அதனால் பொறுத்திருப்போம். ஒரு ஆண்டும் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே நேரத்தில் எம்எஸ்எம்இ எக்ஸ்பான்ஷனும், எம்எஸ்எம்இக்கு வரக்கூடிய சப்ளை செயின் டைவர்சிபிகேஷனும் நம்முடைய மத்திய அரசு திட்டமிட்டு அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்பது எந்த விதத்திலும் கூட அது குறையல, அது வழக்கம் போல அது வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆண்டு நாம் கொடுத்திருப்பது 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன். அதாவது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 100% என்னுடைய காசை போட்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லது என்னால பணம் போட முடியலன்னா நான் 40% டெப்டா வாங்குறேன், பேங்க்ல போய் கடன் வாங்குறேன். இந்த பட்ஜெட்ல முதலாக நாம் சொல்லியிருப்பது 10,000 கோடி ரூபாயும் நீங்க போடக்கூடிய மூலதனத்தில் மத்திய அரசு பங்கேற்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது முதல் முறையாகும். ஈக்விட்டி இன்ஃபியூஷன், அதாவது கடன் கிடையாது, அவர்கள் போடக்கூடிய மூலதனத்தில் அவர்களோடு மத்திய அரசு ஈக்விட்டி போடுது. இது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு கவர்மெண்டே ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இது முதல் முறை. மற்றபடி எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள், எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய புஷ், இந்த 12 லட்சம் கோடியில கூட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல உள்கட்டமைப்பு எம்எஸ்எம்இ இருந்தா நம்ம அந்த வாங்க போறோம். அது எப்பொழுதுமே எம்எஸ்எம்இயின் பக்கம் அரசு இருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பில் போயிருச்சு. ஒரு பக்கம் மத்திய பிரதேசல எம்எஸ்எம்இ இருக்கும் பொழுது ஒரு யூனிட் ₹1 கொடுக்குறாங்க. ஆனா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு யூனிட் எவ்வளவு உங்களுக்கும் தெரியும், ₹5, ₹6, ₹7 போயிட்டே இருக்கு. ஆனா மாநில அரசும் குற்றம் சுமத்துவதை விட நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு யோசிக்கணும். நம்ம ஊர்ல எம்எஸ்எம்இ தலைநகராக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கணும்னா மாநில அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக மட்டும்தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எம்எஸ்எம்இ நண்பர்களுக்கு இன்னொன்னு நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் டீல் அது எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். இந்தியா அமெரிக்கா டீல் எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். நாம் வந்த பிறகு மத்திய நாடுகளோடு, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோடு நம்ம டீல் போட்டிருக்கோம். கொரியா, ஜப்பானோடு நம்ம எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம், கனடாவோடு கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அடுத்த கட்டம் செல்லும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பயன் கிடைக்கும். அதற்கான முயற்சியும் நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. வங்கி கடன் திருப்பி செலுத்துறதுக்கு 180 நாள் இருந்துச்சு, அது 90 நாளா குறைச்சதுனால நிறைய இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. எம்எஸ்எம்இனுடைய சைக்கிளை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதாவது எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து ஒரு பொருளை நான் வாங்குறேன், அந்த பொருளுக்கு நான் பணம் கொடுக்கிறேன். அந்த பணம் கொடுக்கக்கூடிய சைக்கிள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு அட்வான்டேஜாகத்தான் மத்திய அரசு மாத்தி இருக்கு. கிரெடிட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நான் எம்எஸ்எம்இ போய் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு
3 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம், 4 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம். அந்த பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும். கொடுக்கலனா யாரு நான் பணம் கொடுக்கணுமோ எனக்கு அவங்க பெனால்டி போடுறாங்க. இது கண்டிப்பா எம்எஸ்எம்இ லாபம் தானே, இல்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் திரும்ப திரும்ப நான் கேட்பது, இந்தியா வளரும் பொழுது எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எம்எஸ்எம்இ ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் 7% மேல வளருது. அப்ப எந்த எம்எஸ்எம்இ வளரலின்னு யார் சொல்றாங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் டர்ன் ஓவர் அதிகம் தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க்கெட் பெருசாகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு இத்தனை டீல் நான் சொல்றேன். அதனால இது எதிர்க்கட்சி நண்பர்கள் அவங்க எம்எஸ்எம்இக்கு என்ன பண்றாங்கன்னு தான் நான் குறிப்பிட்டு கேட்கிறேன். கரண்ட் விலையை குறைச்சிங்களா? எம்எஸ்எம்இக்கு ஒரு டாக்ஸ் சப்சிடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு நாம சொல்றோம் டேட்டா சென்டர் இந்தியால வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே. 2047 வரைக்கும் ₹1 வரி கட்ட வேண்டாம். ஆனா இந்தியால டேட்டா சென்டர் கொண்டு வாங்க. நம்முடைய மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில அரசு மாதிரி சுருக்கமாக ஒரு மாநிலத்தை மட்டும் பார்த்து அவங்க போட முடியாது. பக்கத்து நாடுகள் எவ்வளவு காம்படிட்டிவா இருக்காங்க, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கு, இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியா எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே ஊக்குவிச்சிருக்கிறோம். எம்எஸ்எம்இல ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொல்ல 7 ஃப்ரான்டியர் செக்டர் பயோஃபார்மான்னு சொல்றோம். நான் உங்களுக்கு தெரியும் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அது எம்எஸ்எம்இ பயன்பெறாதுங்களா? எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். எம்எஸ்எம்இக்கு ஆர்டர் வராதா? கோயம்புத்தூர்ல 100% வரும். இதை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு மித்ரா பார்க், பிஎம் மித்ரா பார்க், டெக்ஸ்டைல் பார்க் மாநில அரசு சண்டை போட்டு விருதுநகருக்கு கொண்டு போனாங்க. திருச்சுழி பக்கத்துல கொண்டு போனாங்க நிதியமைச்சர் அவர்கள், திருச்சுழி தொகுதியில். இன்னைக்கு அந்த மித்ரா பார்க் எங்க இருக்கு? நானே உங்க மாநில அரசின் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன். அது ஆபரேஷனலைஸ் பண்ணிட்டீங்களா? 25,000 பேத்துக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். விருதுநகர் பக்கத்துல பண்ணிட்டீங்களா? இல்ல. போட்டி போட்டு எடுத்துட்டு போறீங்க. அடிக்கல் நாட்டுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு காலம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னைக்கு 3 கொடுக்குறாங்க. கெமிக்கல் ஃபெசிலிட்டி 3 ஹப் கொடுக்குறாங்க. அதையும் பிளக் அண்ட் பிளே மாடல் போட்டி போட்டு தான் வாங்கணும். எப்படி பிஎம் மித்ரா பார்க்க போட்டி போட்டு மத்திய அரசு கிட்ட சேலஞ்ச் மாடல்ல வாங்கணுமோ, இன்னைக்கு இந்த 3 கெமிக்கல் ஹப்பை கொடுக்குறாங்க. அதையும் போட்டி போட்டு வாங்கணும். அதற்கெல்லாம் இந்த மாநில அரசு தயாரா இருக்கிறாங்களா? இவ்வளவு பணம் வருது. இதையெல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த நேரத்தில் வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. அடுத்து உங்கள்கிட்ட வரேன். மின்சார சம்பந்தமா சொன்னீங்க சார், ₹1 மற்ற மாநிலத்தில் கரண்ட் கொடுக்காங்க. அவங்க இன்னும் தொழில வளர்ச்சி அடையல, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க எப்படி? அண்ணா, நீங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய பட்ஜெட்டை பாருங்க. நான் நண்பர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க சதவீதம் அடிப்படையில்? இன்னைக்கு நாம 53 லட்சம் கோடி பட்ஜெட்ல 12 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாம 25% தாண்டி போயிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. 25% தாண்டி உள்கட்டமைப்பு மட்டுமே அந்த பணத்தை போடுறோம். ஆமா, இந்திய அரசும் கடன் வாங்கி இருக்கு, இந்திய அரசும் வட்டி கட்டணும், அதையும் செஞ்சாகணும். பென்ஷன் கொடுக்கணும், அதையும் செஞ்சாகணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கணும், அதையும் செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் உள்கட்டமைப்பு கிடையாது. கடன் வாங்கி 10 லட்சம் கோடி வாங்கியாச்சு. ஒரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகை அதிகம், கட்ட வேண்டிய வட்டி அதிகம். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி நான் பேசல. இதை தமிழ்நாடு பட்ஜெட் போட்ட பிறகு நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா பேசுவாங்கன்னா, அப்ப எந்த விதமான கரண்ட் சப்சிடி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவ்வளவு சப்சிடி கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொழில்துறை வளரும், அதன் மூலமா 4 பேருக்கு வேலை கிடைக்கும், கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? மத்திய அரசு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேச பத்தி நம்ம பேசணும். அவங்க ₹1 கொடுக்கறாங்க. கரெக்ட். இங்கிருந்து எத்தனை பேர் போறாங்க? எத்தனை பேர் இங்கிருந்து புதுசா எக்ஸ்பான்ஷன் அங்க போறாங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டில இருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் போட்டிருக்காங்க? அதையெல்லாம் ஏன் இங்க பண்ணல? அதே போல இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான். 4 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க, வந்தாங்கிறாங்க. 3 நாள் கழிச்சு அதே கம்பெனி இன்னைக்கு ஆந்திராக்கு போகுது. விசாகப்பட்டினம் உலகத்தினுடைய டேட்டா சென்டரா மாறிட்டு இருக்கு. ஏன் அது சென்னை மாறி இருக்கக்கூடாது? கூகுள் ஏன் விசாகப்பட்டினம் போச்சு? ஏன் அது சென்னையில் இருக்கக்கூடாது? அதனால் பட்ஜெட் என்பது எல்லா மாநிலத்திற்கும் பொதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு பினான்ஸ் கமிஷனை பத்தி முதலமைச்சர் ஒரு பாராட்டுனாவது கொடுத்திருக்கணும்ல. 16வது பினான்ஸ் கமிஷன் இவ்வளவு விஷயங்கள் நாங்க கேட்டோம். நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க, போன வருஷம் முதலமைச்சரும் கேட்டார். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசனுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க, ராஜஸ்தானுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க. அதை பாராட்டி ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்ல. மத்திய அரசு எல்லாருக்கும் பொதுப்படையா இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நிதி பகிர்வு 2026 இருந்து 31 வரைக்கும் பாருங்க, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 10% 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கொடுத்திருக்காங்க. எதுவுமே இல்லை.
வெறும் குற்றம் மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை குற்றம் மட்டுமே சுமத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த பக்கம் ஆந்திர பிரதேசம் பாருங்க, எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு எப்படி அருமையா பேசி அவர் மாநிலத்துக்கான வேலையை வாங்கிக்கிறாங்க. அதனால்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது 2026 ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய பலனை முழுமையாக பயன்படுத்தி தமிழ்நாடு அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாங்கண்ணா, இவ்வளவு சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 16 லட்சம் கோடி ட்ரெயின் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் 2 லைன், எந்த மாநிலத்துக்கு 2 லைன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்கண்ணா. 2 லைன் கொடுத்திருக்கிறோம், முக்கியமா 2 லைன். இவ்வளவு பணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃப்ரான்டியர் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம். இவ்வளவு கொடுத்த பிறகும் கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் மட்டும்தானே செய்யறாரு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடைசி ஒரு 60 நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதுல தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போடுறோங்கிறார். தமிழ்நாடு மாநிலம், நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்கள் போட்டி. வரவேற்க வேண்டிய விஷயம், அந்த அம்பிஷன் இருக்கட்டும். ஆனா ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போடுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. எந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்துல, அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் 2 பக்கத்தையும் பார்க்கறாங்க, நம்ம பட்ஜெட்டையும் பார்க்கறாங்க. இன்னைக்கு இன்கம் டாக்ஸ், இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்திருக்கோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம 0 டாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் நம்ம கை வைக்கல. ஏன்னா ஒரு பட்ஜெட்லும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் மாறும், அதே ஒரு பேசும் பொருள். ஒரு அரை மணி நேரம் இன்கம் டாக்ஸ் பத்தி பேசுவோம். இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால், மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டாக்ஸ் ரீஜெக்ட் பண்ணிருக்காங்க. புதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்னும் எளிமையான ஆக்ட் 1 ஏப்ரல் 2026 இருந்து நடைமுறைக்கு வருது. இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம். அதை நான் பேசல, ஏன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அது இல்லை, இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதை பத்தியும் பேசாம தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசல. வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, சென்னை சென்னை சென்னை, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் எங்கேயுமே இல்லை இந்த பட்ஜெட்ல, அதனால வஞ்சித்திருக்காங்க. அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 மாநில எலெக்ஷனுக்கு போறாங்க, வெஸ்ட் பெங்கால் போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ங்கிற வார்த்தை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஒன்று இருக்கு, ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் சிலிகுரியிலிருந்து வாரணாசி இருக்கு. இப்ப அசாம் போகுது, எத்தனை முறை அசாம பயன்படுத்தி இருக்கிறோம்? இதுக்கு பாண்டிச்சேரி போது பயன்படுத்தி இருக்கிறோமா, கேரளா போது பயன்படுத்தி இருக்கிறோமா? எல்லா மாநிலத்திற்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைக்கின்றோம். அண்ணா இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துட்டு சொல்லி முதலமைச்சர் கூறியிருக்கார். அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி போனாரு. ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாம நான் கேட்கிறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா உட்கார், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்கார். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அண்ணா இதுல கரப்ஷன் இருந்துச்சு 65 இருந்து 67 இல்ல, இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு. அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அது மாறி இருக்கிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்க பார்க்கும்போது தெரியும். எந்த சம்பந்தம் இல்லை, சும்மா பிறந்த நாளைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டர் கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது.
நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு வேணா பரிச்சை வச்சு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. ஆனா எத்தனை துரோகிகள் இருந்தாலும் எத்தனை துரோகி கட்சிகளை கூட்டிட்டு வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் அப்படின்னு யாருங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல்ல ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கு அது 46, 47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு. அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அசாம்ல தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸ் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. அதை பத்தி நான் போக விரும்பலீங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு, யார் யாருக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால அது உடஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில முகம் பார்த்தா எப்படிங்கன்னா இருக்கும். அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு. ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன், இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா நான் பெரும்பாலும் அப்படி யார் சொன்னாங்கன்னா, ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலீங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேத்து பார்த்தேன் சென்னையில இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வா கொண்டே